நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மில்ல இருந்து வந்தாங்களா? மில்ல இருந்து வந்தாங்களாப்பா? ஆமா. என்ன சொன்னாங்க? ஏன் என்ன சொல்லிருப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? ஏன்னா என்னைய பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஏதாவது சொல்லணும்டா யார்கிட்ட வந்து சொல்லலாம்ல. எதுக்கு உங்களை பார்க்க வரேன்னு? உங்ககிட்ட சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லைன்னு தான் என்னை பார்க்க வந்தாங்க. பா ஏன்பா? நானும் தப்பா ஒன்றும் சொல்லலப்பா, கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. உன் நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். இல்லைப்பா, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கத்தான் கொஞ்சம் மன ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன். அதை வக்கீலுக்கு கொடுக்க வேண்டியதா போச்சு. புரியுது. என்ன சொன்னாங்க? பணம் கொடுத்தா ஆச்சுன்னு அடம் பிடிச்சாங்களா? இல்லப்பா, எப்போ முடியுமோ அப்போ கொடுத்தா போதுன்னுட்டாங்க. ஆனா இதுக்கு மேல அவங்களால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வேலையை விட்டு போற முடியும் மிரட்டுறாங்களா? ஆஹா இல்ல, இதுல மிரட்டுறதுக்கு என்ன இருக்கு? அவங்க நிலைமையை சொன்னாங்க. 4 மாசம் சம்பளம் கொடுக்கலனா அவங்களும் எப்படிப்பா வாழ்க்கை நடத்துவாங்க? என்ன தமிழ், என்ன யோசிக்கிற? நல்ல ஆளுப்பா. இவங்களை விட்டோம்டா இந்த மாதிரி ஆளு நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க. நாம இருக்கோமோ இல்லையோ மில்ல அவங்களே பார்த்துக்குவாங்க. இப்போ அவங்க போயிட்டாங்கண்டா எங்கேயும் போக மாட்டாங்க. என்னப்பா அது? ஒரு 50,000 இருக்கு, இதை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு சம்பளத்தை போடு. பா ஆமாப்பா, 3 வேளையும் இங்கே சாப்பிட்றோம்ப்பா. நல்லது கெட்டதெல்லாம் நம்ம வீட்டில் சரியா நடக்குது. அவங்களும் நாம கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஏதுப்பா அந்த பணம்? பணத்தை கொண்டு போய் கொடுறா. எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு. பதில் சொல்லுங்க. ஏதுமா பணம்? பணத்தை எடுத்துக்கப்பா, அப்புறம் சொல்றேன். என்ன நீங்க பணம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டா பதில் சொல்லாம வேற என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. பா ஏதுப்பா இவ்வளவு பணம்? கொஞ்சம் இருந்துச்சுப்பா. பொய் சொல்லாதீங்க. உங்க கையில இருந்திருந்தா எப்பயோ கொடுத்துருப்பீங்கல்ல. ஏதுப்பா பணம்? அம்மாவுடைய பழைய நகை இருந்துச்சு. கழுத்துல இருந்த செயினை வச்சிட்டீங்களா? பா என்னப்பா நீங்க அம்மாவுக்கு நீங்க கொடுத்த முதல் நகைப்பா அது. அதுவும் உங்க நகை கூட கிடையாது, நம்ம ஆட்சியோட நகை. அத போய் தமிழ், இதுல என்னப்பா இருக்கு? ஏப்பா என்கிட்ட கேட்காம இப்படி ஒரு காரியத்தை பண்றீங்க? கேட்டா வேணான்னு சொல்லுவ, அதான் கேட்கல. அதுக்குண்டு கழுத்துல ஓட்டிருந்த செயினை போய். தமிழ், காசு பணம் நகை நட்டு இதெல்லாம் இழந்தாலும் எப்போ வேணா சம்பாதிச்சுக்கலாம். ஆனா நல்ல மனுஷங்க கிடைக்க மாட்டாங்கப்பா. உங்களுக்கு கஷ்டமா இல்லையாப்பா? தமிழ், இதுல வருத்தப்படுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ ஒண்ணுமே இல்லை. உங்க அப்பா இதை விட மோசமான நிலைமையெல்லாம் பார்த்தவன் தான். இதெல்லாம் ஒண்ணு இல்லை, விடு. ஏமா உனக்கு கூட கஷ்டமா இல்லையா? எனக்குன்னு தனியா கஷ்டம் நஷ்டம்னு இருக்கா என்ன? உங்க கஷ்டம் தான் என் கஷ்டம், உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். என்னப்பா நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சு. சேச்சே, அப்படிலாம் யோசிக்காதடா. நம்மளை கடவுள் இந்த நிலைமையிலேயாவது வச்சிருக்காருன்னு சந்தோஷப்படு. இப்படி ஒரு கஷ்டம் வரலன்னா அப்புறம் வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாது. கூட இருக்கிற மனுஷங்களையும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் கடவுள் அப்பப்போ இந்த மாதிரி கஷ்ட நஷ்டங்களை நமக்கு கொடுக்கிறார். நல்ல முதலாளிக்கு அடையாளம் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள கடைசி வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கிறது தான். அது அவங்களுடைய கடமை. அப்புறம் இந்த மில்லு பிரச்சனை எல்லாம் சௌந்தர்யாவுக்கு தெரியுமா? தெரியாதுப்பா, நாங்க சொல்லல. என்னப்பா சொல்றீங்க? இல்லப்பா, புதுசா வீட்டுக்கு வந்த பொண்ணு, வந்த உடனே அவளை கஷ்டப்படுத்தணுமா? அது இல்லப்பா, அவளுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா பார்த்துட்டு சும்மா இருந்திருக்க மாட்டா. கையில காதில் இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்துருப்பா. நல்ல பொண்ணுப்பா. அவ வந்த நேரம் நம்ம நிலைமை இப்படி இருக்கு. சரி சரி விடு, சரியாயிடும். போ தமிழ், பணத்தை எடுத்துட்டு போ. அவ என்ன பண்ணான்னு ஏங்க சொல்லல? எனக்கு வாய் வரைக்கும் வார்த்தை வந்துச்சு. ஏய், அது சொல்லி என்ன ஆக போகுது? அவனுக்கு தெரியணும்ல. ஒன்னும் தேவையில்லை, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு. நம்ம பிரச்சனையை நாம பாத்துக்கிறோம். அந்த பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணுன்னா பிரச்சனையில அவளுக்கும் பங்கு இருக்குல்ல. உன் புள்ள சந்தோஷமா இருக்கணுமா வேண்டாமா? என்ன கேட்டாலும் இத சொல்லி வாய் அடிச்சிருங்க.
எனக்கு சொல்லிருக்கலாம்ல. சரிம்மா, இருக்கட்டும். என்கிட்ட இருந்து நீங்க பணம் வாங்குறீங்க இல்ல, அது வேற விஷயம். வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும்ல. என்னம்மா, என்ன பிரச்சனை? நான் கூப்பிடுறேம்மா. ஒண்ணும் இல்ல மாமா, அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அது தெரியுதுமா. ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கோவப்பட்டியே? அது என்ன? இல்ல மாமா, வீட்ல கொஞ்சம் பண பிரச்சனை, அதான். நானும் வெள்ளை வேட்டிக்கிட்ட பல தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேம்மா. எப்போ ஃபோன் பண்ணாலும் நல்லா இருக்கிற சம்பந்தி இதை தாண்டி வேற ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது. என்னங்க, ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்ட போதும் ஸ்டாண்டர்டா ஒரு பதில் வச்சிருக்கிறாரம்மா. உங்க அன்பு போதும் சம்மந்தி, அதானே? கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கிறம்மா உங்க அப்பாவை பத்தி. என்னம்மா முடிவு பண்ணிருக்க? எதுல மாமா? இல்லம்மா, வழக்கமா சரவணன் மீனாட்சி சண்டை 4 நாளைக்கு மேல போவாது. இல்ல இல்ல, இது கொஞ்சம் பெரிய தப்பு தான். இத பத்தி உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனாலும் அந்த பயலை பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமா இருக்குமா. சரியான லூசு பைய, நல்லவன் தான். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா எதையாவது பண்ணி மாட்டிக்கிறது. கவலைப்படாதீங்க மாமா, நாங்க சரியாயிடுவோம். சரி, இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம். இல்லம்மா, நீங்க 2 பேரும் கல கல கலன்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது தானே எங்களுக்கு சந்தோஷம். இப்படி உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. மன்னிச்சு விட்டுருமா அந்த பயலை. என்ன சொல்றா உன் அத்தைக்காரி? அத்தை என்ன மாமா சொல்லுவாங்க? என்ன சொன்னா நான் டென்ஷன் ஆவனோ அத சொல்லுவாங்க. என்ன சொல்றா? சரவணனா முருகன், அவனுக்கு 2 பொண்டாட்டின்னு. அடி, அப்படியே சொல்றா அவ? இருமா, அவளுக்கும் கொஞ்சம் டைட்டு வைப்போம். என்ன மாமா பண்ண போறீங்க? வேற யாருக்கோ அனுப்ப வேண்டிய மெசேஜ உங்க அத்தைக்கு அனுப்புற மாதிரி அனுப்பி வைப்போம். ஐயோ வேண்டாம் மாமா. விடுமா, புள்ள பண்றத சப்போர்ட் பண்றா இல்ல, அதையே புருஷன் பண்ணா அவ ரியாக்ஷன் என்னன்னு பாப்போம். ஐ லவ் யூ சரோஜா தேவி. ஐயோ மாமா, பறந்து வருவா பாரு. ஐ என்னம்மா? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சரி சரி. யாரு போன்ல? ஏதோ பழைய ஃப்ரெண்டு. அப்படியா? ஆமா. பேர் என்ன? சரோஜா தேவன். ஆ, வித்தியாசமா இருக்கு பேரு. அம்மா பேரு சரோஜா, அவன் பேரு தேவன். ரெண்டுத்தையும் சேர்த்து சரோஜா தேவன் வச்சிருக்கிறான். எடுத்து பேசுங்க. ஹலோ, எவாவா? நான் வீட்ல இருக்கேன். ஆமா, வீட்ல இருக்கேன். ஆமாம்மா, ஒய்ஃப்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் பெஸ்டா? என்னடா உடனே பேசணுமா? இல்லடா இல்ல, நாளைக்கு காலையில வாக்கிங் வரும்போது பேசுறேன். ஆமாடா, வாக்கிங் போறேன்ல, அப்ப பேசுறேன். சரோஜா தேவன் யாரையாவது கேள்விப்பட்டிருக்க? சரோஜா தேவின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பாய். ஓகேடா கண்ணா. யாரு போன்ல? சொன்னேனே என் ஃப்ரெண்டுன்னு. செல்லம் தங்கன்னு கொஞ்சினீங்க. ஆமாமா, காலேஜ் ஃப்ரெண்டு. நாங்க அப்படிதான் பேசிப்போம். யாருக்கிட்ட போய் சொல்றீங்க? அது சரோஜா தேவி தானே? இல்ல சார், அதாவது சாமி மேல சத்தியமா
சத்தியமா சொல்லுங்க, அது சரோஜா தேவி தானே? சரா என்ன மன்னிச்சிருப்பா. 30 வருஷமா அவளோட உங்களுக்கு பழக்கம் இருக்கு அதானே? அவளுக்கு பிறந்தது 3 பொம்பளை பொண்ணு அதானே? மூத்தவளை சிங்கப்பூர்ல கட்டி கொடுத்திருக்கீங்க அதானே? மூத்தவளுக்கு 2 பொண்ணு அதானே? என்ன அடி பாவி, ஒரு கோடு போட்ட ரோட போடுற நீ. உண்மையா பொய்யா அத மட்டும் சொல்லுங்க. ஏண்டி உன் புள்ள இன்னொருத்தியோட ஆடுனா பாடுனா கொண்டாட்டமா இருக்குது உனக்கு. உன் மருமக திண்டாடுறது உனக்கு காமெடியா இருக்குது. அதையே புருஷன் பண்ணான உடனே தெரியுதா எதுல யார சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு? அப்போ அந்த சரோஜா தேவி, எனக்கு தெரிஞ்ச ஒரே சரோஜா தேவி எம்ஜிஆர் கூட நடிச்ச சரோஜா தேவி தான். அப்போ உங்களுக்கு இன்னொன்னு இல்லையா? இந்த ஒண்ணுக்கே டவுசர் கையிலுதுமா. அதுக்கப்புறம் எந்த முட்டாளாவது இன்னொன்று யோசிப்பானா? மாமா நான் வரேன் மாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். வீடு ஃபுல்லா தண்ணி ஊற்றி என் புது ரீபாக் ஷூ ஃபுல்லா தண்ணி. யாரிங்க தண்ணியெல்லாம் ஊத்துறது? என்னப்பா என்னப்பா நான் வழிக்கு வந்து என் ஷூல அழுக்கா உடனே தண்ணி ஊத்தி வச்சிருக்கீங்களா? டேய், அப்படி யாராவது ஊத்துவாங்களாடா? இப்ப ஏன் இந்த ஏடிஎம் செக்யூரிட்டி மாதிரி வாசல்ல உட்கார்ந்திருக்கீங்க? இதெல்லாம் என்ன பழக்கம்? சரவணா ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன நல்ல மூடு? இல்ல பாக்கோ என்ன கோவமா? பேசிக்கலாம் சரவணா. என்ன பேசிக்கலாம்? சரவணா, என்ன சரவணா? தம்பி, என்ன தம்பி? ஏய், என்னடா ஓவரம் என்ன ஓவரம் பண்றாங்க? ஐயோ தம்பி, அதுக்குள்ள லேப்டாப் இருக்கு. ஐயோ, இப்ப எது நீ தூக்கி போட்ட? நான் எங்கப்பா தூக்கி போட்டேன், நீ தானே போட்ட. நீங்க என்ன போட வச்சீங்க. நாங்க எதையுமே பண்ணலையேடா. நீங்க எதுவுமே பண்ணல, அதனாலதான் போட்டேன். தம்பி கோவமா இருக்க, இந்தா இந்த தண்ணிய குடி. என்ன தனியா வர மாட்டேங்குது? மூடிய திறக்கணும்பா. பாட்டில குடுக்கும் போது மூடிய திறந்து குடுக்கணும்னு அறிவில்லை உனக்கு? இந்தாப்பா. உங்களோட ஒரே தொல்லை. கோண பாட்டில கொடுத்துருக்க நீ. சரவணா, ஆட தெரியாத டான்ஸ்காரி தெரு கோணல்னு சொன்னாலாம். பாட்டில எல்லாம் நல்லாதாப்பா இருக்கு. அப்பா எனக்கு குடிக்க தரலன்னு சொல்றியா? இல்லப்பா, கரெக்டா வாய குறி பார்த்து குடிக்கணும். இந்த பாட்டில் சரியில்லை. அப்படி இந்த பாட்டில் குடிச்சு பாரு. இந்த பாட்டில் கரெக்டா இருக்கே. அப்படா தப்பிச்சேன். இப்ப ஏன் தட்டி விட்ட? டேய், நான் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் எங்க பாட்டில தட்டி விட்டேன்? இந்த பாட்டில் சரியில்லாம தானே தரையெல்லாம் தண்ணியா இருக்குது. சரவணா, அது தரைய கழுவி விட்டதுப்பா. நீங்க 2 பேரும் சேர்ந்து உயிரை வாங்குறீங்க. சரவணா, ராஜா இங்க வாயேன். என்ன? இங்க வா ராஜா. அம்மா, அப்பா என்ன அடிச்சிட்டாருமா. ஏங்க, என்னங்க இது?
நட்டு கொஞ்சம் கொஞ்சம் இல்ல ரொம்ப. பெத்த தாயே லூசுன்றாலே. நான் போறேன். ஐயே, கணுகுடி ராஜாஜி வாடி ராஜாஜி. அம்பே. போறேன். எங்கடா போற? எங்கேயோ போற? அதான் எங்க போற? எனக்கென்று ஒரு நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்தி கொண்டு சுதந்திரமாக தனிமையை என்ஜாய் பண்ண போகிறேன். சரிப்பா, பா 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 பேசிக்கலாம். அம்பே. பா பா போலிருக்கும். சரவணா, என்ன? என்கிட்ட ஏன் உன் எரிச்சலை காட்டுற? போ, போய் மீனாட்சி கிட்ட பேசு. போடா, போய் அவகிட்ட பேசு, எல்லாம் சரியாயிடும். போப்பா, நாளைக்கு நான் தான் கெடுத்தன் வரக்கூடாதுல்ல. போ, நல்லா தொடப்பத்தாலே 2 போடுவா, போய் வாங்கிக்க. ஏய், வாய வச்சுட்டு சும்மா இரு. போடா, போய் பேசுறா. மனசை விட்டு மீனாட்சி கிட்ட பேசு. அவன் என்ன மன்னிக்கலாம். ஏய், அவ எப்போ உன்னை மன்னிச்சிட்டாடா. என்ன சொல்ற? மன்னிக்கலன்னா பொட்டியை தூக்கிட்டு எப்போ போயிட்டு இருப்பா. மன்னிக்க போய் தான் இன்னும் வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கா. நீ பண்ணது தப்புதான், இருந்தாலும் அவ உன்னை நம்புறா. போமா, போ ராஜாஜி, போ, போய் பேசு. என்னங்க ஆ, 2 நிமிஷத்துல கலக்கி விட்டானே. கலக்கி விடுறதா? கதி கலங்க அடிச்சிட்டானே. என்னங்க, கட்டின பொண்டாட்டி சரியில்லைன்னா ஒரு புருஷன் பைத்தியக்காரன் ஆயிடுவான்னு சொல்லுவாங்களே, அது இதானா? இது அது இல்ல. கட்டின பொண்டாட்டி கரெக்டா இருந்தா தப்பு பண்ண புருஷனுங்க மாட்டிக்கிட்டு தர்ம அடி வாங்குவானுங்கல்ல, அதுதான் இது. ஆ, ஆ. ஆ, என் பிள்ளைய குறை சொல்றதே உங்களுக்கு பழப்பா போச்சு. ஆ. ஆ. ஏங்க, பாட்டில் கொஞ்சம் கோணையா தான் இருக்கும் போலயே. பொடி லூசே, இப்படி பாட்டில எடுக்கணும், ஆ. இப்படி திறக்கணும், ஆ. இப்படி குடிச்சா ஏன் சிந்த பொடி. அடக்கம். ஆ. ஆ. அப், அப், அப். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். நமக்கு நடுவுல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. அது எப்படி இல்லாம போவோம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரவணா, வேணாம். நீ கோவப்படு, சண்டை போடு, பேசாம இரு, இல்ல ஊருக்கு கிளம்பி போ, எது வேணா பண்ணு. ஆனா இதெல்லாம் ஏன் பண்ற, எதுக்காக பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஓஹோ, நான் உன்கிட்ட ஏன் கோவப்படுறேன்னு கூட உனக்கு தெரியலல்ல? தெரியல, சீரியஸா தெரியலடி. என்னுடைய ஒரே ஒரு கேள்விக்கு உண்ட பதில் சொல்லிட்டு போ. நான் மல்லிகாவுக்கு வேலை வாங்கி கொடுத்தது, அவளோட பழகினதை உங்ககிட்ட சொல்லலன்றது உனக்கு பிரச்சனையா, இல்ல என்னையும் அவளையும் சேர்த்து வச்சு சந்தேகப்படுறியா? நல்லா யோசிச்சு சொல்லு மீனாட்சி. எனக்கும் மல்லிகாவுக்கு நடுவில் ஏதாச்சும் இருக்கும், நீ சந்தேகப்படுறியா? இல்ல அவகிட்ட பழகின விஷயத்த உங்ககிட்ட மறைச்சன்றது கோவமா? எனக்கும் அவளுக்கும் நடுவில் தொடர்பு இருக்குன்னு நினைச்சினா அது பெரிய தப்பு. அதை நான் உங்ககிட்ட சொல்லாத மறைச்சதுதான் பிரச்சனைனா அது ஒரு சாதாரண மேட்ரு. இந்த 2ல நான் என்ன தப்பு பண்ணேன்னு நினைக்கிறேன் நீ? அது என் கண்ணை பார்த்து பதில் சொல்லு. நான் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? மல்லிகாவோட தப்பான எண்ணத்துல நான் பழகுவேனா? இல்ல உனக்கு அப்படிதான் தோணுதா? பொய் சொல்லாத மீனாட்சி. உனக்கு உண்மையிலேயே நான் தப்பு பண்ணுவேன்னு தோணுச்சுன்னா தப்பு பண்ணேன்னு சொல்லு. இல்ல. அப்ப நீ என்ன நம்புற? ம். அப்ப நீ கோச்சிட்டு இருக்கிறது நான் அவகிட்ட பழகினது உங்ககிட்ட சொல்லாததுதான் இல்ல? அது அது மட்டும் இல்ல, அவளை வீட்டுக்கு கூட்டு வந்தது, அவ கூட ஆடினது, பாடினது, இதெல்லாம் தான் இல்ல? சாரி மீனாட்சி, எனக்கே தெரியுது இது தப்புதான். நான் மாத்திக்கிறேன் மீனாட்சி, அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லையே. இதே தப்ப நான் பண்ணிருந்தா நீ எப்படி எடுத்திருப்ப சொல்லு?
ஒரு அருணாச்சலத்தோட நான் இப்படி ஆடிட்டு இருக்கிறத நீ பார்த்தா என்ன செஞ்சிருப்ப? உண்மையை சொல்லு. துப்பாக்கி எடுத்து அந்த அருணாச்சலத்தை சுட்டு தள்ளி இருப்பேன். எதுக்குடா பாலிஷ்டா பேசுற? துப்பாக்கி எடுத்து என்னையும் அருணாச்சலத்தையும் சுட்டு தள்ளியிருப்ப அதானே? இல்ல, ஒரே தப்பு நான் பண்ணா 2 பேரையும் சாகடிப்ப, நீ பண்ணா நான் மன்னிக்கணும்னு எதிர்பார்ப்ப இல்லையா? மீனாட்சி, எத்தனை தடவைடா அதே தப்ப திரும்ப திரும்ப பண்ணுவ? ஒவ்வொரு தடவையும் நான் உன்னை மன்னிப்பேன்னு எதிர்பார்ப்ப. நீ அவளோட தப்பு பண்ணிட்டேன்னு நான் நினைக்கல. ஆனா என் மேல கொஞ்சமாவது மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிற ஒருத்தனா இருந்தா திரும்ப திரும்ப இதை பண்ணுவியா? என்னை இதை கஷ்டப்படுத்தும், எனக்கு இது சங்கடமா இருக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்புறமும் நீ தொடர்ந்து இதையே பண்ணனா நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லு. தப்புதான். தப்புதான்னு வாய் வார்த்தையில சொல்லி பிரயோஜனம் இல்ல சரவணா. தப்ப உணரணும், திரும்ப அந்த தப்ப செய்யாம இருக்கணும். அவன் தான் மனுஷன். மீனாட்சி, இதுக்கு மேல நீ வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வராது. சத்தியமா சொல்றேன். இதுக்கு மேல உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். தப்பு எப்பவுமே நானே பண்ணதில்லை. நான் பண்ற ஒரே தப்பு இந்த மாதிரி சில முட்டாள்தனமான விஷயங்களை பண்ணிட்டு முழிக்கிறது தான். அதையும் இனி நான் பண்ண மாட்டேன். ப்ராமிஸ். பாப்போம். அப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சது தானே? இப்போதைக்கு முடிஞ்சது. அப்பா கடவுளே, தேங்க்ஸ் மீனாட்சி. என் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தெரியும் நீ என்ன நம்புவேன்னு. இருந்தாலும் ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் கையெடு. மீனாட்சி, கைய எடுடா. என்னடி? இல்ல என்னமோ தெரியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரியும் நீ தப்பு பண்ணல. இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க. இதெல்லாம் புரியுது. ஆனாலும் ஒன்னும் நடக்காத மாதிரி எல்லாத்தையும் என்னால மறக்க முடியல. கொஞ்சம் டைம் கொடு, இதெல்லாம் சரியாயிடும் தான் நினைக்கிறேன். என்னடி இப்படி சொல்ற? தப்பா இல்லடா. என் கைய பிடிக்கிறப்போ நீ மல்லிகை கைய பிடிச்சது ஞாபகத்துக்கு வருது. நம்ம வீட்டு ஹால பாக்குறப்போ அவளோட நீ ஆடினதுதான் ஞாபகம் வருது. கொஞ்சம் டைம் கொடு, தப்பா நினைக்காத, சரியாயிடும். அது வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டோம்? ஒன்னும் பண்ண வேண்டாம். நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு ப்ரூவ் பண்ணு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க ம்? எப்ப வந்தீங்க? இப்பதான். காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்லை வேணாம். ஏன் என்னவோ மாதிரி இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க. அவங்க 2 பேரும் ஏதாவது போட்டு கொடுத்துட்டாங்களா? நம்ம நகை தர யோசிச்ச விஷயம் தெரிஞ்சிருச்சோ? என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அத்தை ஏதாவது சொன்னாங்களா? அவங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆமாம், என்னாச்சு? மில்லில இருந்து அந்த ஆளுகள்லாம் வந்தது உனக்கு தெரியுமா? பார்த்தேன், ஆனா என்ன விஷயமா வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. உனக்கு தான் வீட்டு நிலைமை நல்லா தெரியுமே. 6 மாசமா நம்ம மில்ல யாருக்குமே சம்பளம் கொடுக்கல. ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு சம்பளத்துக்காக எடுத்து வைக்கிற காசு கோர்ட்டு அது இதுன்னு செலவாகி போகுது. சம்பளம் கேட்டு வந்திருக்காங்க. சம்பளம் கேட்டு கூட இல்லை, ஆளை விடுங்க போதும்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டோடனே அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு போல. உடனே எனக்காவது அவர் ஃபோன் அடிச்சிருக்கலாம், அதுவும் பண்ணலை. நேரம் அம்மாவோட செயினை வச்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. சொல்லவே இல்லையே. என்கிட்டயே சொல்லலை, உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறாங்க? இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. அது எங்கள் ஆச்சியோட செயின். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்த புதுசில் ஆச்சி எங்கள் அப்பாட்ட கொடுத்து எங்கள் அம்மாவுக்கு போட சொன்ன முதல் செயின். இத்தனை வருஷத்தில் எங்கள் அம்மா செயின் இல்லாமல் இருந்ததை நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு சரி விடு,
இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. வேற எதுவும் பண்ண முடியாதாங்க? சொத்து பத்தலாம் இருக்கு, ஆனால் அவசரத்துக்கு எதுவுமே உபயோகப்பட மாட்டேங்குதே. நான் தான் வீட்டில் இல்லை, நீ ஒருத்தி வீட்டில் தானே இருக்க. உன் மேலே அவங்களுக்கு இல்லாத உரிமையா? என்னம்மா சௌந்தர்யா, இதான் பிரச்சனைண்டு உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கையில் காலில் கிடக்கிறத கழட்டி நீ கொடுத்துருக்க மாட்டியா என்ன? ஏன் தான் அவங்க இப்படி சொன்ன வச்ச கேட்க மாட்டேங்கிறாங்களோ தெரியல. நல்லா பிடிச்சி திட்டி விட்டேன். என்கிட்ட கூட சொல்லியிருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலே இந்த பஞ்சாயத்தே முடிஞ்சிருக்குமே. என்ன சௌந்தர்யா நான் சொல்றது? அது ஆமாங்க. நான் ஏன் சௌந்தர்யாட்ட கேட்கலன்ட்டு கேட்டா, வீட்டுக்கு வந்த பிள்ளைகிட்ட எப்படி காசு பணம் கேட்குறதுன்னு சொல்கிறாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், வாயை திறந்து நீங்கள் எதுவும் கேட்க வேணாம், பிரச்சனையை அவட்ட சொல்லுங்க போதும், அவள் பார்த்துக்குவாண்டு. அதுக்கு மாமா என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவார்? சரி சரின்னு தலையாட்டினாரு. ஆனால் கேட்க மாட்டார். வீம்பு பிடிச்ச ஆள். எனக்கு கூட புரியல. என்ன சொல்கிற? இல்ல இதுதான் பிரச்சனைன்னு எனக்கும் புரியல. சொன்னாதானே யாருக்கு என்னான்னு புரியும். உனக்கு என்ன அவங்க மனசை படிக்கிற மந்திரமா தெரியும்? நான் பாத்துக்கிறேன். அது எனக்கும் தெரியும்ப்பா. இன்னொரு வாட்டி அவங்க வாய் திறந்து சொல்லணும்னு இல்ல, நான் பாத்துக்கிறேன். டேய் சித்தப்பா, தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு. ஆமாண்டா, மீனாட்சி மன்னிச்சிட்டா. டேய் மன்னிச்சிட்டானா சும்மா மன்னிச்சிட்டா, அவ்வளவுதான். ஒன்னும் அள்ளி அணைச்சிக்கலாம் இல்ல அப்படின்றியா? கரெக்ட் சித்தப்பா. வீட்டு பின்னி பெடல் எடுக்கிறேன் பாரு. இது வர 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 வை வை அப்புறம் கூப்பிடுறேன். சொல்லிட்டாளே அவ காதல. என்ன பாட்டெல்லாம் அமக்கலப்படுது? சும்மா ஒரு ஃபீலிங்ஸ். என்ன ஃபீலிங்ஸ்? என்ன மீனாட்சி இப்படி சொல்லிட்ட? நீயும் நானும் திரும்ப சேர்ந்துருக்கோம்ல. ஓ அதுக்கா? ஆமா, இல்லையா பின்ன? ஒல்லி பெல்லி வெள்ளி வெள்ளி ஐயோ, மல்லிகா கிட்ட பாடினதே வாயில வந்து தொலைக்குது. சரவணா, மீனாட்சி இந்த பாட்டு உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல. அப்பா சிரிஸ்டா. மீனாட்சி, இந்த பிரச்சனைலாம் சரியானதும் உன்னை அப்படியே என் மடியில படுக்க வச்சு உன் தலைய அப்படியே தடவி கொடுத்து அப்படியே உன்னை பார்த்து ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு அப்படியே உன் பக்கத்துல வந்து அப்படியே உன்னை மீனாட்சி 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 என்ன மீனாட்சி? தப்பா எடுத்துக்காதடா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ். புரியல. நீ கிட்ட வந்து நின்னாலே எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னடி சொல்ற? தப்பா எடுத்துக்காத, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ்.